பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லா வீடியோமே க்ளீன் பண்ணிடுவேன். ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லாத்தையும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு நாள் ஃபுல்லாகிடும். இன்றைக்கி 3 ரூமு க்ளீன் பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த ரெஸ்ட் எடுத்த கேப்லேயே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டேன். லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் மாற்றி பத்திரப்படுத்தி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அள்ளி வாஷ் பேஷனில் போட்டுட்டேன். இடம் இருக்கோ இல்லையோங்க, அந்த வாஷ் பேஷனில் அள்ளி போட்டாலே பகுதி வீடு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு மேடையை ஃபுல்லாக சும்மா ரஃப்பாக ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா எதாவது திங்ஸ் எடுத்து வைக்கணும்னா அடுத்து அந்த அடுப்பு மேடையில் தான் வைக்கணும். நம்ம கிச்சன் வேறு ரொம்ப குட்டியானது. முதல்ல இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் எடுத்து கழுகி வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பாத்திரமாக எடுத்து கழுகி வெயிலில் காய வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாத்திரங்களை கழுகி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஜன்னலில் வந்து சின்ன சின்ன ட்ரேயில் வந்து கண்ணாடி பொருள், அதுக்கப்புறம் நம்ம ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு முன்னாடி என்னோடய லாங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொருளையுமே பார்த்திங்கன்னா கழுகி வெயிலில் காய வச்சுட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நல்ல வெயில் காலத்தில் வந்து பண்ணணும். ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி சௌகரியமாக கழுகி காய வச்சு எடுத்து வைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடை மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். அன்றைக்கி துவைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுவோம். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நானுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி துணியெல்லாம் துவைக்கல, வீடை ஒட்டடிச்சு டஸ்ட் இருக்கிற இடத்துலலாம் தொடச்சி விட போகிறேன். அதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மணி பிளான்ட் அங்கங்கே வச்சுருந்தேன் இல்லையா, இந்த நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மணி பிளான்ட் வளர்ந்துருந்துச்சு. அதில் பாதியை கட் பண்ணி வெளியில் வச்சுட்டேன். பேலன்ஸ் இருந்தது தான் கிச்சனில் அங்கங்கே வச்சுருந்தேன். சரி, அதையும் கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி வெயிலில் தான் எடுத்து வைக்க போகிறேன். எனக்கு என்னமோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி அடிக்கிறது பெரிய அளவில் பிடிக்கிறதில்ல. அதனால் கையிலே பிடிச்சி ஊற்றிக்குவேன். இந்த அடிக்கடி நம்ம வெளியில் வாங்குகிற திங்ஸு, எடுக்கிற திங்ஸை வந்து அப்படியே பேக்கெட்டோடையே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மூடி சுருட்டி ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்து அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பெரிய சம்பளத்தில் போட்டு அடித்து செல்ஃபில் வச்சுட்டேன். வேலை பார்த்திங்கன்னா கிச்சனில் ரைட் சைடு இருக்கக்கூடிய செல்ஃபில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடித்து தூசியெல்லாம் தொடச்சிட்டு பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருள் அங்கே அடுக்கி வைக்க முடியுமோ அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு ஐடியாவே இல்லை, கிச்சனை வேறு மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அப்பப்போ நமக்கு தோணும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுட்டேன். நார்மலாக எந்த பொருள் எங்கே வச்சனோ அந்தந்த இடத்துலே தான் இருக்குது. புதுசாக இடம் மாற்றியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமேசானில் வந்து 2 செல்ஃப் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை எப்படி வைக்கிறதுனே தெரில. கொஞ்ச நாள் வந்து பாத்திர கூடை அதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி அதை எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ஒரு வழியாக ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு இருந்தேன். இந்த வீடெல்லாம் சுத்தப்படுத்துகிறோம், ஒட்டடை அடிக்கிறோம் அப்படின்னா சத்தியமாக வீட்டில் பசங்க இல்லாதப்போ தான் பண்ணுவோம். பசங்க இல்லை, ஹஸ்பண்ட் இல்லைங்கும்போது பண்ணுனா ஓகே. அப்படிலாம் நம்ம அவங்க இருக்கும்போது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு கடுப்பாக இருக்கும். நான் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. எனக்கே டென்ஷனாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லையே. நான் வேறு எல்லாத்தையும் அள்ளி நடுவு வீட்டில் போட்டிருந்தேன். ஒன்றும் சொல்லலை, பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கேட்குற ஃபேவரட் அந்த ஒயிட் கலர் ரேக்கையுமே க்ளீன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதோட லிங்க் என்கிட்ட இல்லை. இதை மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் இந்த அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் லெமனு, இந்த பேக்கிங் சோடா வந்து இந்த டைம் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. லைட்டாக போட்டதுமே இருக்கிற கரையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு மத்தியானம் ஆகிடுச்சு. நான் வேலை கரெக்டாக ஒரு 10:45 தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கிச்சன் வேலையை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா 12:45 மேலே ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் பிடிச்சிச்சு. இந்த ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திர கூடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்து தான் பெட்ரூம்க்கு வந்தேன். பெட்ரூம் வந்து எப்போயுமே நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா பெட்ரூம் யூஸ் பண்ணுறதே ரேர் தான். நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டே ஹாலிலே தான் தூங்குவோம். அதனால் லைட்டாக ஒட்டடை தட்டி விட்டுட்டு அந்த பெட்ரூமில் இருக்கிற செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தொடச்சி அப்படியே ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா, அதனால் லைட்டாக துணியை நனைச்சிட்டு அதை மட்டும் தொடச்சி எடுத்தேன். மற்றபடி அதெல்லாம் பாக்ஸில் இருக்கிறதுனால பெரிய அளவில் குப்பை கிடையாது, டஸ்ட்டு தான். சரி, ஒட்டடை அடிச்சொல்லாம் அங்கங்கே டஸ்ட்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு பெட்டு கவர்லாம் மாற்றிட்டு வீடை நல்லா கூட்டி
மொத்தமாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கள் பெட்ரூம் இவ்வளோ தான் இருக்கும். திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதிகமாகலாம் எந்த இடத்துலையும் திங்ஸ் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறோம். அடுத்தடுத்து எங்கேயாவது வீடை காலி பண்ணிட்டு போகணும், எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும். அதுக்கு பயந்துட்டே நிறைய திங்ஸ் வாங்க மாட்டேன். இதுக்கிடையில் மாவாட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நேராக ஹாலுக்கு வந்துட்டேன். ஹாலில் வந்து இந்த ஜன்னல் கிட்ட வந்து நிறைய ஒட்டடை பிடிச்சிருந்துச்சு. அதை அடித்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டே இல்லைங்க, அவ்வளோ டஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஃபேனை தொடச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை லைட்டாக இந்த மாதிரி தான் தட்டினேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஃபேனை வந்து நனைஞ்ச துணியில் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கையை வளைச்சி விட்டுட்டேன். காற்றே வராமல் போயிடுச்சு. ஒரு ஃபேனே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேனை லைட்டாக மட்டும் இந்த ஒட்டடை தட்டி விட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் கூட்டி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒட்டடை அடிச்சுட்டு அப்படியே அது கீழே கூட்டி விட்டுறது. ஏன்னா அடுத்து நிற்கும்போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இந்த குப்பையெல்லாம் காலையே ஒட்டுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிவி இருக்கிற பக்கம்லாம் ஒட்டடை அடிச்சு. அங்கே ரொம்ப ஒட்டடை இல்லை, லேஸாக இருந்துச்சு. சரி அதை அப்படியே தொடச்சி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். நம்ம வீட்டில் வந்து சில பொருள் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்த இடத்துல வைக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இப்போ குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்கவுங்க யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடை க்ளீன் பண்ணும்போது கிடைச்ச பொருளை எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த ஜன்னலெல்லாம் ஒட்டடை அடித்ததுக்கப்புறம் அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருந்தோ எடுத்த பொருள் அங்கங்கே போட்டுடுவாங்க இல்லையா, நானும் சேர்ந்து தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதில் ப்ரஷ்ஷு, புண்ணுக்கு போடுற மருந்து, பென்சிலு, ஷாம்பு, பேஸ்ட்டு, ஏகப்பட்ட ஐட்டம் இருந்துச்சு. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதை எங்கெங்கே எடுத்தோமோ அதை தான் அங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு அந்த கைப்பிடியெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி ஃப்ரிட்ஜையும் கையோட உள்ளே க்ளீனாக இருந்துச்சு, வெளியில் மட்டும் தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா வீடை துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கடையில் சின்ன பையன் வேறு அழுதுட்டான். அவனை குளிப்பாட்டி மறுபடியும் தொட்டிலில் போட்டுட்டு தான் வீடை துடைக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போடுவேன். உண்மையாகவே நல்லாயிருக்கும். எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பெருசாக வேலை இருக்காது. யோஜித்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அப்படின்னா நம்ம வீடு தொடச்சி காயலை அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதனால் கடகடன்னு தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அன்னைக்கு வீட்டில் வந்து க்ளீனிங் வேலை இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டில் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யோசித்து வந்துட்டான். அதனால் ஹால் பெட்ரூமெல்லாம் எடுக்கலை. கிச்சன் வந்து காட்டுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய கிச்சன் பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சனை வந்து இப்போ ரீசெண்டாக நான் இப்படி தான் ஆர்கனைஸ்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னால் ஹாலு பெட்ரூமெல்லாம் அடுத்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் இன்னும் அதிகமாக வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.